பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை யோவான் சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். அன்பு தேவ ஜனமே, எப்படியாப்பட்ட சூழ்நிலை இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிற அன்பு தேவ ஜனமே, உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை, உங்களுக்கு நமக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை, நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இந்த யோவான் சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, லாசரு வியாதியாக இருக்கிறான் என்று இயேசுவுக்கு சொல்லும்படி ஆள் அனுப்புகிறாங்க. ஆள் அனுப்பும்போது இதை இயேசு கேள்விப்படுறாரு. ஆள் அனுப்பும்போது அங்கே இந்த வியாதியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. இதனால் தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் அப்படின்ட்டு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே சொல்லும்போது இயேசு அந்த இடத்துக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரை தேடி போகிறாங்க. மார்த்தாள் ஆண்டவரை தேடி போகிறாங்க. ஆண்டவரை தேடி போகும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறாங்க, யோவான் சுவிசேஷ புத்தகம் அந்த 11ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் ஆண்டவரே அப்படின்னு. 23ஆம் வசனத்தில் இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மாத்தார், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். 25-26 சொல்லப்பட்டிருக்கு, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பேன். நம் ஆண்டவர் யாரு? ஆண்டவர் தன்னை யார் என்று சொல்லுகிறார்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். ஆண்டவர் யாரு? அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறவர். என்னை விசுவாசிக்கிறவன், ஆண்டவரை நம்புகிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்றாரு, அவரை நம்புங்க அப்படின்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. 26ஆம் வசனம், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். 27, அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாராகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் சொன்ன போது சொல்லி முடிச்சு இயேசு சொல்கிறார், ஆண்டவரே அவன் மறித்து 4 நாள் ஆயிடுச்சு, அவனை கல்லறையில் வச்சிருக்கிறோம் ஆண்டவரே, மறித்து 4 நாள் ஆச்சு, அவன் கல்லறையில் வைத்திருக்கிறோம். இயேசு கல்லறை இடத்துல வருகிறார். கல்லறையில் வரும்போது இயேசு அந்த கல்லை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லும்போது மார்த்தாள் சொல்கிறாங்க, ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு, இப்போது அது நாருமே என்று சொல்கிறாரு. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. மார்த்தாளே, நீ விசுவாசித்தால், நீ என்னை நம்பனா நீ தேவனுடைய மகிமையை பார்ப்பாய் என்று நான் உனக்கு சொல்லலையா? சில நேரம் நம்ம ஆண்டவர் யார்? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யார்? அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறவர், அவர் ஜீவனும் தீர்க்காயுசுமான தேவன், அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர், மரித்த சடலங்களை உயிரோடு எழுப்புகிறவர், நாயினூர் விதவின் மகனை உயிரோடு எழுப்பினவர், அவர் 12 வயது ஆகிய அந்த சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பினவர், எபிருவின் மகளை தேவன் உயிரோடு எழுப்பினார். அப்படிப்பட்ட தேவன், அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன், குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிற தேவன், அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற அன்பு தேவ ஜனம், சில நேரத்தில் நம்மளோட பலவீனங்களில் சுகவீனங்களில் நம்மளுடைய நம்பிக்கை குறைந்து போகுது. நம்ம ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை, நம்ம ஆண்டவருடைய அற்புதம் அதிசயங்கள் கண்டும் அவர் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கை குறையுது. அந்த வசனத்தின் மொழிபெயர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு மார்த்தாள் இடத்தில், நான் சொன்னவற்றை நினைத்துப்பார். மார்த்தாளே, நான் உனக்கு சொன்னதை நீ நினைச்சுப்பார். என்னை நம்புகிறதுனால் தேவனின் மகிமையை அறியலாம் என்று உனக்கு சொல்லியிருக்கிறேன், நீ காண்பாய் என்று உனக்கு சொல்லிக்கிறேன். என்னை நம்புனா, என்னை நம்பு. இன்னைக்கு நம்மளுடைய நம்பிக்கை அநேக மனித தெய்வங்கள் மேலே இருக்குது, அநேக மாந்திரிகங்கள், செய்வினைகள், ஏவல்கள், இப்படிப்பட்ட நம்பிக்கை. இங்கே போனால் அந்த பரிகாரம் செஞ்சா,
இந்த காரியங்கள் வாய்க்கும், இந்த அற்புதம் நடக்கும், இந்த அதிசயம் நடக்கும், இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும், பலன் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும் என்று நம்ம நம்புகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நீ நம்பினால் கடவுளின் மாட்சிமை காண்பாய் என நான் உன்னிடத்தில் கூறவில்லையா என்று கேட்டார். ஆண்டவருடைய நம்பிக்கை, ஆண்டவர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும்போது நம்மளுடைய காரியங்களை அவர் நிறைவாக்க வல்லமுள்ளவர், அந்த குறைவுகளிலிருந்து நிறைவாக்க வல்லமுள்ளவர். ஹல்லேலூயா. கானா ஒரு கல்யாணத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. அங்கே ஒரு குறை வந்தது, அந்த திருமண வீட்டில் ஒரு குறை வந்தது. தேவன் தம்முடைய மகிமையை விளங்க பண்ண முதலாம் அற்புதத்தை செய்து தேவன் தமது மகிமையை விளங்க பண்ணினார். அந்த மகிமையான தேவன், அது எபிரேய வார்த்தையில் அந்த மகிமைக்கு என்ன பேர்? காவோடு. எபிரேய வார்த்தையில் அந்த மகிமைக்கு என்ன பேர்? காவோடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கிலீஷில் நம்ம அந்த வார்த்தைக்கு அர்த்தம் க்ளோரி, ஆண்டவருடைய மகிமை, க்ளோரின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மகிமையை வேதத்தில் பார்த்தீங்கன்னா மோசே கண்டார், எசேக்கியேல் கண்டார். இப்போதும் லாசருவை உயிரோடு எழுப்பும்போது இந்த மார்த்தாள் மரியாள் அவரை சுற்றி இருந்த ஜனங்கள் தேவனுடைய மகிமை கண்டார் என்று இந்த தொடர்ந்து வசனங்களை வாசிக்கும்போது அங்கே மகிமை, தேவனுடைய மகிமையை கண்டவர்கள் உண்டு. அன்பு தேவ ஜனம், இந்த சூழ்நிலையிலும் இந்த வேத பகுதியை அநேக சூழ்நிலை நம்ம வாசிச்சிருக்கலாம், அநேக நேரம் வாசிச்சிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கும் தேவனுடைய மகிமை விளங்கும்படி கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தமது மகிமையை காண்பிக்கும்படி கர்த்தர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரர் தாவீது, ஆண்டவரே உங்கள் மகிமையை நான் பார்க்கும்படி செய்யுங்க ஆண்டவரேன்னு தாவீது நிறைய நேரம் ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிப்பார். குறைவுகளெல்லாம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார், மகிமையினாலே நிறைவாக்குவார். அவருடைய பரிபூர்ண அந்த மகிமையில் இருக்க அந்த பரிபூர்ண நிறைவினால தேவன் குறைவுகளை நிறைவாக்குவார். தேவனுடைய மகிமையில் என்ன இருக்குது? பரிபூர்ணம் இருக்குது. அந்த மகிமை இறங்கி வந்தால் அது நிறைவான மகிமை, அது பரிபூர்ணமான மகிமை, குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற மகிமை. ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷ புத்தகம் 4:8 சொல்லப்பட்டிருக்கு, அப்போது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். ஆண்டவருடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் நம்ம விசுவாசிக்க மாட்டோம். நம்ம ஆண்டவரை நம்பணும். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், அடையாளங்களை செய்கிறவர். அவரை நம்புகிறவர்களுடைய வாழ்வில் அந்த குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. எவரு தேவனை நம்பி வந்தார், நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு, பிள்ளை மரிச்சான் என்று வீட்டிலேருந்து ஒரு செய்தி வந்த போது நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு, தேவன் அவனை அந்த மகளை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். யோசபாத் ராஜா சொல்லுவார், கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். இன்றைக்கு நீங்கள் நம்பினா தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த மார்த்தால கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைக்கு எப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, உங்களை சூழ்நிலை மாற்றுகிற தேவன், உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற தேவன் தம்முடைய மகிமை விளங்க பண்ணும்படி இது மரணத்துக்கு ஏதுவா வியாதியாக இராமல் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதுக்கு ஏதுவாத வியாதியாக இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. அன்பு தேவஜனமே, அவருடைய மகிமை வெளிப்படுகிற ஒரு நாளும் ஆண்டவரே, லாசரோட வாழ்க்கையில் உங்களுடைய மகிமை வெளிப்பட்டது போல, அந்த சுற்றி இருந்த ஜனங்கள் உங்களுடைய மகிமை கண்டது போல என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, என் பலவீனங்களை சுகவீனங்கள்லேருந்து ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை கொடுத்து என் குறைவுகளை நிறைவாக்கி இப்படி மகிமையை விளங்க பண்ணுங்க. அந்த பரிபூர்ண நிறைவுகள் வெளிப்படட்டும் அப்பான்னு கேளுங்க. நிச்சயம் தேவன் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கல்லை புரட்ட சொல்லிட்டு இயேசு சொல்றார், அந்த இடத்துல இயேசு கல்லை புரட்ட சொல்லிட்டு, அப்போது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த கல்லை புரட்டி போட்டாங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் நீர் என்னை அனுப்பினது சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவர்கள் நிமித்தம் இவர்களை சொன்னேன் என்று உரத்த சத்தமாய் லாசருவே வெளியே வா என்றார். ஹல்லேலூயா. மார்த்தாளுடைய கண்கள் தேவனுடைய மகிமை இறங்கி வந்ததை கண்டது. மரியாளுடைய கண்கள் தேவனுடைய மகிமை இறங்கி வந்ததை கண்டது. அதை சுற்றி இருந்த அந்த கல்லறையை சுற்றி இருந்த ஜனங்கள், கல்லை புரட்டி போட்ட ஜனங்கள், அதை சுற்றி வேடிக்கை பார்த்த ஜனங்கள் தேவனுடைய மகிமை கண்டார்கள். அன்பு தேவ ஜனம், அந்த மகன் லாசரு கட்டப்பட்ட நிலைமையில் கல்லறையிலிருந்து வெளியே வந்த அந்த தேவனுடைய மகிமையை ஜனங்கள் கண்டார்கள். கட்டப்பட்ட நிலைமையில் தேவன் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணினார், தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். கட்டப்பட்ட நிலைமையில் லாசரு கல்லறையிலேருந்து வெளியே வந்தார்.
கல்லறையிலிருந்து வெளிவந்தார். இன்றைக்கும் நீங்கள் தேவனை விசுவாசிப்பீர்களானால் தேவ மகிமை நிச்சயமே தேவனை நீங்கள் நம்புவீர்களானால் விசுவாசிப்பினார்கள் தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்து பலனை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து தேவன் உங்களை விடுதலையாக்குவது பரிபூர்ண சுகத்தை கொடுப்பது நிச்சயமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்தில் இந்த மோசே எசேக்கியேல் இவர்களெல்லாம் தேவனுடைய மகிமை கண்டாங்க. தேவனுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக அவருடைய மகிமையை காணும்படியாக தாவீது வாஞ்சியாக இருந்தார். இன்றைக்கு எப்போது ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய மகிமையை ருசி பார்க்கிறவராய் தாவீது ஜெபிச்சார். இன்றைக்கும் அப்படியாப்பட்ட தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நிச்சயம் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களோட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் தேவன் யார் ஆண்டவரே? அவரிடத்தில் எல்லாம் இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த காவோடு மகிமை ஆண்டவரே, ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே இறங்கி வந்த மகிமை, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் ஆண்டவரே 40 வருஷம் நடத்தின போது இறங்கி வந்த மகிமை, அவர்களை சூழ்ந்து கொண்ட மகிமை, அவருடைய வஸ்திரம் பழமைய போகவில்லை, பாதரட்சிகள் தேவையில்லை. தேவன் தம்முடைய மகிமையினால் தம்முடைய ஜனங்களை நடத்துகிறார். இன்றைக்கும் உங்களை தம்முடைய மகிமையினால் நிரப்பி நடத்துகிறவர். உங்களுடைய வாழ்க்கையில் தம்முடைய அதிசயங்களை அற்புதங்களை கத்த செய்வார். பலவீனங்களது சுகவீனங்களுக்கு விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்து உங்களை வழி நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காவோடு என்ற அந்த மகிமை இன்னைக்கும் எந்த சூழ்நிலையில் தெய்வ மகிமை நீங்கள் காண ஆயத்தமாக இருக்கிறீங்களோ அவருடைய அந்த மகிமை நம்மளை ஆளுக செய்யும்படி ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நல்ல தகப்பனேமே துதிக்கிறோம் சோத்திரம். அந்த எபிரேய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்குப்பா, அந்த காவோடு மகிமை இறங்கி வரட்டும்ப்பா. ஆண்டவரே, அந்த சூழ்ந்திருந்த ஜனங்கள் கண்டாங்க ஆண்டவரே. லாசர் வைக்கப்பட்ட அந்த கல்லறையை சூழ்ந்திருந்த அந்த ஜனங்கள் கர்த்தருடைய மகிமையை கண்டாங்க. அந்த பரிபூர்ண மகிமை ஆண்டவரே, அந்த பரிபூர்ண நிறைவை கண்டாங்கப்பா. ஆண்டவரே, மார்த்தாள் மரியாளுடைய கண்கள் கண்டதப்பா. இன்றைக்கும் இப்படி பிள்ளைகளுடைய அந்த அற்புதத்தை கண்டதப்பா. இன்றைக்கும் பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த அற்புத மகிமை இறங்கி வரட்டும். அதிசயங்களை செய்கிற மகிமை இறங்கி வரட்டும். உயிரடைய செய்கிற மகிமை இறங்கி வரட்டும். பலனடைய செய்கிற மகிமை இறங்கி வரட்டும். இப்படி பிள்ளைகளை ஆளுக செய்திடுங்கப்பா. அது மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக நம்ம தேவனுடைய மகிமை விளங்கறதுக்கு வெளிப்படும்படி ஆண்டவரே இருந்த மகிமையாக இருக்கு ஆண்டவர். இந்த நாளும் ஆண்டவர் அப்பா அம்மை துதிக்கிற முடிய பிள்ளைகள் நம்புகிற முடிய பிள்ளைகள் விசுவாசிக்கிற முடிய பிள்ளைகளுக்கு என் தேவன் அந்த ஆண்டவரை பரிபூர்ண மகிமையை நீர் வெளிப்படுத்தி கொடுக்கும்படி ஜெபிக்கிற அந்த நிறைவான மகிமை உடைய பிள்ளைகளை ஆளுக செய்யட்டும். எல்லா பலவின சுகவின கட்டுக்கள்லேருந்து விடுதலை கொடுத்து அற்புதங்களை செய்வீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா அம்மை துதிக்கிற முடியும் நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்திருக்கிற அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ ஜனமே, நீங்கள் கலங்காதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. மார்த்தாளுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தது. ஆனால் இயேசு சொன்னார், நீ விசுவாசம் உள்ளவளாக இரு. இன்றைக்கு விசுவாசத்தோ உள்ளவர்களாக இருந்து ஆண்டவரை நோக்கி கேட்கும்போது தேவன் தம்முடைய மகிமை பரிபூர்ணமான மகிமை வெளிப்படுத்த அவர் வல்லமுள்ள தேவன் என்பதை நீங்கள் நம்புங்க. நிச்சயம் ஜெயம் பெறுவது, அற்புதத்தை பெறுவது நிச்சயமே. God bless you. Have a blessed day.